இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களை அன்போடு இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர். And today is 23rd June 2025, Monday. You are most welcome to the covenant of the day. Monday is a new week. God is be with you all. தொடர்ந்து ஆண்டவருக்கு மகிமையாக வாழுங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். மார்க்கு இயேசுனுடைய சிறப்பு என்னன்னா, இப்போ லூக்காவில் இயேசுடைய பிறப்பு இருக்கும், மத்தேயுவில் இருக்கும். ஆனால் மார்க்கில் வந்து இயேசுவோட பிறப்பு இல்லாமல் அவருடைய ஊழியத்திலேருந்து ஆரம்பிக்கிறார். ஆமாம் தானுங்களே. அதனால் சுருக்கமாக நறுக்காக இருக்கும் மார்க்கு படிச்சிக்கும் போது இயேசுடைய காரியங்களை குறித்து. சரி, இன்றைக்கி என்னன்னு பார்ப்போமே. ஞானஸ்நானம் எடுத்து வானத்தில் ஒரு சத்தம், பரிசுத்த ஆவியான புறாவில் இறங்குறார். இப்போ என்ன நடக்குது? Immediately the Spirit drove him into the wilderness. உடனே ஆவியானவர் அவரை வனாந்தரத்துக்கு போகும்படி ஏவினார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர், உடனே ஆவியானவர் அவரை வனாந்தரத்துக்கு போகும்படி ஏவி. வனாந்தரம் என்றால் என்னங்க? The English says wilderness. What is that wilderness? பாலைவனம். ஏசாமி சோதனைக்குட்பட்ட அந்த பாலைவனத்தை, அந்த மலை பிரசத்தை நான் பார்த்தேன். ஒரு மரம் இல்லைங்க, ஒரு செடி இல்லை. ஆவியானவர் அவரை வழி நடத்தினாராம் அங்கே போய் உபவாசிப்பதற்கு. ஒரு சோலைவனத்தில் போய் உபவாசிக்க வைக்கவில்லை. சோலைவனம்னா மரம் எல்லாம் இருக்கும், தண்ணிலாம் ஓடும், தாகத்துக்கு தண்ணி குடிச்சிடல. ஆனால் ஆவியானவர் வழி நடத்தினதோ ஒரு பாலைவனம். பாலைவனத்துக்கு தான் அவரை வழி நடத்தியிருக்கிறது ஆவியானவர். வனாந்தரம், ஒன்றுமே இல்லாத ஒரு இடம். நிழலுக்கும் ஒதுங்க முடியாது. வெயில் அடிக்குன்னா நிழலுக்கு ஒதுங்க முடியாது. மழை பெய்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா மரம் வெறும் பாறைகளும் மலைகளும் இருந்த இடத்துல. அப்படி இடத்துல போய் ஆண்டவர் 40 நாள் சஞ்சரித்தார், உபவாசித்தார்னு இருக்குது. அப்படின்னா கவனிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம உபவாசிக்கிறோம், எங்க ஹோட்டல் ரூம் போட்டு ஏர்கான் போட்டு நீ சொல்றாங்க நாங்கள் ஃபாஸ்டிங் 3 days 4 days. நான் ஆண்டவரோட பேசுறேன், காத்திருந்து எங்க ஹோட்டலில் ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருந்து ஆண்டவரோட காத்திருந்து பெற்றாங்களாம். நான் தப்புன்னு சொல்லவில்லை. ஆனால் இயேசுவினுடைய வழிகாட்டிக்கும் நம்முடைய இப்போ நம்ம செய்கிற காரியங்களை பாருங்களேன், வித்தியாசமாக இருக்கு. இயேசுநாதர் நினைச்சா ஒரு ஆடம்பரமான வீட்டில் போய் உபவாசிக்க முடியாதா? மேல் வீட்டில் போய் ராப்போஜனம் கொடுத்தாரு, அங்கே போய் இருக்க முடியாதா? எவ்வளோ பேர் அவர் வீட்டுக்கு வரவேற்க காத்திருக்கிறார், அங்கே போய் ஆண்டவர் இருக்கலாமே. ஆனால் அதெல்லாம் அவர் செய்யவில்லை. ஆவியானவருக்கு கட்டுப்பட்டார். ஆனால் ஆவியார் நடத்துகிறத பார்த்தீங்களா, ஆச்சரியமாக இருக்குது. இன்றைக்கி நம்ம ஆவியார் நடத்துகிறாரு. எப்படி ஆவியார்னு சொல்கிறாங்க, ஆனால் ஆவியானவர் தான் நடத்துகிறாரான்னு தெரியல. ஏன்னா திருமறைக்கு, அதாவது பைபிளுக்கு விரோதமாக இருக்குது, எதிர்ப்பாக இருக்குது பாருங்களேன். அதனால் அதை நாம் இன்னும் யோசிப்பது இல்லை. அருமையானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரை எங்க வழி நடத்தியது? பாலைவனத்திற்கு. ஆமா தானே? வில்டர்னஸ், வனாந்தரம், ஒண்ணுமே இல்லாத ஒரு இடத்துக்கு போறாரு. 40 நாள் ஆண்டவர் அங்கு இருந்து உபவாசித்து உரையாடி கட்டாயமா பேசியிருப்பாரு. எல்லாம் ஆண்டவர் வெளிப்படுத்தியிருப்பாரு. அநேக காரியங்கள்லாம் நடந்திருக்கும். அருமையானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் உங்களை வழி நடத்துகிறார் என்பதா இருந்தா அது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவர் நடத்துறது, அவர் தான் நடத்துறாரா? அது உண்மையா? எப்படி இருக்கிறது? மனிதன் எதிர்பார்ப்பு வேற, கடவுளுடைய எதிர்பார்ப்பு வேற. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்பதாங்க யாரு வஞ்சிக்கிறா, யாரு ஏமாத்துறா, யாரு உண்மையுள்ளவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். நான் அடிக்கடி சொல்லுவேன், ஏசாமி சொன்னாரு, ஓனாய் ஆடுகளின் வேஷம் போட்டு உங்களை வந்து வஞ்சிப்பான். பார்க்கிறதுக்கு ஆடா இருக்கும், ஆனா அவன் வந்து ஓனாய். ஆகவே இந்த கடைசி காலத்துல நீங்கள் தெளிவா இருக்க வேண்டுமானால் வேதத்தை உன்னிப்பாய் வாசித்து தியானிங்க. ஆண்டவர் உங்களோட பேசுவார், உங்களை நடத்துவார், பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த கால வேளைக்காக நன்றி, இந்த புதிய வாரத்துக்காக நன்றி. ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகள் மீது உங்களுடைய வல்லமை கடந்து செல்லட்டும். உன்னுடைய சமாதானம், உன்னுடைய அளவில்லாத கிருபை தங்கட்டும். ஆண்டவரே, நல்ல தீர்மானங்களை எடுக்க உதவி செய்யுங்க. உங்களுடைய சித்தத்தை காண கிருபை செய்யுங்க. உன் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசுவுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம்
உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர், சகோதரனே சகோதரியே, ஆண்டவர் உன்னோடு தான் பேசி கொண்டு இருக்கிறார். சித்தத்தை, கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து வாழ கற்றுக்கொள். Take care and God bless.